அரஃபாவுடைய தினம், அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், பெருநாளைக்கு முந்தைய தினம், சிறப்பான கண்ணியமான நாள். அந்த நாளையில் எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அவைகள் அனைத்தும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சியாம் யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன். அரஃபாவுடைய நோன்பு ஐயுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு, முந்தைய பிந்திய 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடம் நான் ஆதரவு வைக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய ஆதரவை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். சஹீஹ் முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், ஸௌமு யௌமி அரஃபா யுகஃபிரு ஸனத்தைன், அரஃபாவுடைய நோன்பு 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அரஃபாவுடைய தினம் அதிகமாக அமல் இபாதத் செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏனைய நாட்களை விட அரஃபாவுடைய நாள் அதிகமான நரகவாசிகளை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். وَإِنَّهُ لَيَدْنُو ثُمَّ يُبَاهِي بِهِمُ الْمَلَائِكَةُ, அல்லாஹ் அந்த அரஃபாவுடைய தினம் அடியார்களுக்கு மிக நெருக்கமாக வருகிறான். யாரெல்லாம் அமல் இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, நோன்பு நோற்று இருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான். மாறாத ஹாவுலா, இவர்களுக்கெல்லாம் என்ன வேண்டுமா? அல்லாஹ் சந்தோஷமாக மலக்குமார்களிடத்தில் அந்த அடியார்களை காட்டி பெருமையாக பேசுவான். எனவே அரஃபாவுடைய தினம், பெருநாளைக்கு முந்தைய தினம், அதிகமாக அமல் இபாதத் செய்யப்பட வேண்டிய ஒரு தினம். பெருநாளைக்கு ஷாப்பிங் செய்யக்கூடியவர்கள் நேரங்காலத்தோடைய ஷாப்பிங்களை செய்துவிட்டு அந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்று, குடும்பமாக நோன்பு நோற்று, அந்த இரவை ஹயாத்தாக்குவோம், பகலை ஹயாத்தாக்குவோம். முழு 10 நாட்களையும் ஹயாத்தாக்குவது சுன்னத்தாக இருக்கிறது.